முதலமைச்சர் 3 முறை இந்த தொகுதியிலே வெற்றி பெற்று 4வது முறையாக உங்களை நம்பி களம் காணுகின்ற கண்ணியமிக்க, கடிந்து பேசாத, எளிமையான மக்கள் தொண்டர் அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலே ஆதரவு கேட்டு நடைபெறுகின்ற எழுச்சிமிக்க இந்த பொதுக்கூட்ட பிரச்சார நிகழ்ச்சியினுடைய தலைவர், தேனி வடக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழக கோட்டை காவலன் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர், இந்த தொகுதியினுடைய தலைமை கழக பொறுப்பாளர், வழக்கறிஞர், மதுரை மாநகராட்சி மன்றத்தின் முன்னாள் மேயர், என் அருமை நண்பர் குழந்தைவேலு அவர்களே, நாடாளுமன்ற மக்களவையின் முன்னாள் உறுப்பினர் அன்பு தம்பி ரவீந்திரநாத் குமார் அவர்களே, வழக்கறிஞர் நிஷாத் அவர்களே, போடி ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளரும் இந்த தொகுதியினுடைய மேனாள் சட்டமன்ற உறுப்பினருமான என்னுடைய அன்பு தம்பி போடி லட்சுமணன் அவர்களே, கிழக்கு ஒன்றிய கழகத்தின் செயலாளர் ஐயப்பன் அவர்களே, தெற்கு ஒன்றிய கழகத்தின் செயலாளர் ரத்தன சபாபதி அவர்களே, சின்னமனூர் ஒன்றிய கழகத்தின் செயலாளர் முருகேசன், சக்கரவர்த்தி, போடி நகராட்சி மன்றத்தினுடைய தலைவர் அன்பு தங்கை ராஜேஸ்வரி சங்கர், நேரு பாண்டியன் அவர்களே, நிகழ்ச்சியிலே உரையாற்றி இருக்கின்ற கழகத்தினுடைய சொற்பொழிவாளர்கள் தம்பி போடி காமராஜ் அவர்களே, கலைச்செல்வன் அவர்களே, நம்முடைய தோழமை கட்சிகளான இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் கோபிநாத், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலாளர் ராமகிருஷ்ணன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர் ராமச்சந்திரன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர் பெருமாள், தேசிய முற்போக்கு திராவிட முன்னேற்ற கழக மாவட்ட செயலாளர் எம்என் கிருஷ்ணமூர்த்தி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் மாவட்ட செயலாளர் சர்புதீன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள் மதன் அவர்கள், மக்கள் நீதி மையத்தினுடைய மாவட்ட செயலாளர் கணேஷ்குமார் அவர்கள், திரளாக இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கழகத்தினுடைய முன்னோடி பெருமக்கள், கூட்டணி கட்சி தலைவர்களோடு இந்த கூட்டத்திற்கு பின்னால் நல்லதோர் தீர்ப்பை நாட்டுக்கு வழங்க இருக்கின்ற வாக்காளர் பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். கூட்டத்தின் தலைவர் தங்க தமிழ்ச்செல்வன் சொன்னதை போல் போடி நகரம் என் நெஞ்சுக்கு நெருங்கியவர்கள் நிறைய பேர் வாழ்கின்ற ஒரு ஊர். நினைவிலே நிற்கின்ற போடி முத்து மனோகரன், நகர செயலாளராக இருந்த ஷாகுல் அமீர், இன்றைய நகர செயலாளருடைய தந்தை மிசா ராஜு, என் தம்பி பழனி முருகன், இப்படி ஏராளமானோர் நினைவிலே வந்து போகிறார்கள். நான் அடிக்கடி போடி நகரத்திற்கு வருவது வழக்கம். நீங்களும் என்னை எதிர்பார்ப்பது வாடிக்கை. நீண்ட நாட்களுக்கு பின்னால் இந்த மிக முக்கியமான தேர்தல் கட்டத்தில் ஒரு மிகச்சிறந்த வேட்பாளருக்கு வாக்கு சேகரிக்க உங்கள் முன்னால் நான் வந்திருக்கின்றேன். நடைபெற இருக்கின்ற தேர்தல் இந்த நாட்டிற்கு மிக முக்கியமான தேர்தல், வழக்கத்திற்கு மாறாத தேர்தல். இதனால் வரை நடைபெற்ற தேர்தல்களில் எந்த கட்சி ஆட்சிக்கு வரலாம் என்று மக்கள் யோசித்து வாக்களிப்பீர்கள். ஆனால் இந்த முறை எந்த தத்துவம் நாடாள வேண்டும் என்று தீர்மானிக்கிற பெரும் பொறுப்பு உங்களுக்கு வந்திருக்கிறது. தத்துவம், சித்தாந்தம் என்றால் பெரிய வார்த்தைகள் அல்ல. ஒரு 100 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த தமிழ்நாட்டிலே திராவிட பேரியக்கம் உருவாகி ஏற்படுத்தி வைத்திருக்கிற மாற்றங்கள், எல்லோரையும் சமமாக கருதுகிற சமத்துவ சமுதாயம், சாதி மத வேற்றுமை இல்லாமல், பொருளாதார ஏற்றத்தாழ்வு இல்லாமல், இல்லை என்பவர் எங்கும் இல்லை என்கின்ற அளவிற்கு எல்லோருக்கும் எல்லாம் தந்து நீண்ட நெடுங்காலமாக உருவாகிய அந்த இயக்கம் அறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் தலைமையில் திராவிட முன்னேற்ற கழகமாக மலர்ந்து, பெரியார் என்ற சீர்திருத்த தலைவனுடைய கொள்கைகளை மெல்ல மெல்ல நடைமுறைப்படுத்தி
50 ஆண்டு காலம் இந்த மண்ணிலே கலைஞர் என்ற தலைவன் தமிழ்நாட்டை காப்பாற்றி இன்றைக்கு இந்தியாவின் தலை சிறந்த மாநிலமாக இதை மாற்றியிருக்கிற தளபதி அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் திராவிட மாடல் ஆட்சி எல்லோருக்கும் எல்லாம் என்ற உணர்வோடு செயல்படுகிற போது இந்த நாட்டில் ஒரு பிரிவினர் தான் இருக்க வேண்டும், ஒரு மதம் தான் இருக்க வேண்டும், ஒரு மொழிதான் பேச வேண்டும் என்று இந்தியாவின் பன்முகத்தன்மையை சிதைக்கின்ற பல மாநிலங்களில் பல்வேறு மூர்க்கத்தனமான தங்களால் இயன்ற வழிமுறைகளை கடைபிடித்து வெற்றி கண்ட பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டிற்குள் நுழைய பார்க்கின்றது. ஒரு அரசியல் கட்சியை வெறுக்கிறோம் என்பதல்ல, எதிர்க்கிறோம் என்பது நம்முடைய சூழ்நிலை. அந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு இங்கே பல்லக்கு வைத்து சுமந்து கொண்டு செல்வது இங்கு இருக்கின்ற எதிர்கட்சி தலைவராக இருக்கின்ற முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இன்னும் சிலரும் சேர்ந்து. அரசியல் என்றால் விளக்கங்கள் சொல்ல வேண்டும். தேர்தலில் பிரச்சாரம் என்று வந்தால் மக்களிடம் ஆதரவு கேட்க வேண்டும். சில நேரங்களில் சிலரை அம்பலப்படுத்த வேண்டும். இதுதான் கடமை. எண்ணி பார்க்கிற போது நான் சொல்வது மேலோட்டமாக தெரியலாம். ஆனால் வடக்கே என்ன நிலைமை என்பது உங்களில் பலருக்கு தெரியாது. நம்முடைய வாழ்க்கை முறை எப்படி என்றால், போடியிலே வாழ்கிற உங்களுக்கு திருச்சியில் இருக்கிற மக்களுடைய நிலைமை தெரியாது. திருச்சியிலே வாழ்கிறவர்களுக்கு திருத்தணியில் இருப்பவர்கள் எப்படி தெரியாது என்றால், பாட்னாவில் என்ன நடைபெறுகிறது, அலகாபாத்தில் என்ன நடைபெறுகிறது, போபாலில் என்ன நடைபெறுகிறது, டெல்லி பட்டணத்தில் என்ன நடைபெறுகிறது என்று உங்களுக்கு தெரியாது. தெரிந்த நாங்கள் சொல்ல வருகிறோம். அந்த நிலை இங்கு வந்து விடக்கூடாது. இங்கே அமைதி பூங்காவாக நிலவுகிற ஒரு மாநிலம். காவலன் கண் விழித்திருந்தால் கள்வனின் பயம் இருக்காது. நல்ல காவலனாக தளபதி அண்ணன் ஸ்டாலின் உங்களை காத்துக் கொண்டிருக்கின்றார். ஆனால் கள்வனே காவலனாகிவிட்டால் உறக்கம் தொலையும், நிம்மதி பறிபோகும். 2 கடமைகள் உண்டு மக்களே. அரசாங்கத்திற்கு ஒரு கடமை, மக்களுக்கு ஒரு கடமை. அரசாங்கத்திற்கு என்ன கடமை என்றால், உங்களாலே தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆட்சி பொறுப்புக்கு வந்ததற்கு பின்னால் மக்களுக்கு என்ன தேவை என்பதையெல்லாம் செய்துவிட்டு வந்து மீண்டும் எங்களுக்கு வாய்ப்பு தாருங்கள் என்று கேட்பது அரசாங்கத்தை நடத்துவோருடைய கடமை. நாங்கள் இன்னும் சிறப்பாக நடத்துவோம் என்று சொல்லக்கூடியவர்கள் அதற்கான காரணங்களை சொல்லி கேட்பது அவர்களுடைய உரிமை. ஆனால் இவர்களில் யார் சரியானவர்கள் என்று தேர்ந்தெடுப்பது உங்களுடைய கடமை. அதனால்தான் உங்களிடம் வந்து நிற்கிறோம். இது ஜனநாயக நாடு. இங்கே உங்களை எதற்காக கூட்டி வைத்திருக்கிறோம்? வீட்டில் வேலை இல்லை என்பதற்காக அல்ல. இன்னும் 14 நாட்கள் கழித்து நீங்கள் தரப்போகிற அந்த 1 நிமிட நேரத்தில் தான். சில பேர் இதை தேர்தல் திருவிழா என்கிறார். என்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. திருவிழா என்பது ஒரு நாள் எல்லோரும் கூடி மகிழ்ந்து கொண்டாடி பின்னர் கலைந்து செல்வது. ஆனால் தேர்தல் என்பது ஒரு நாள் வாக்குச்சாவடியில் நீங்கள் செலவழிக்கிற 1 நிமிடம் 5 ஆண்டு கால உங்கள் எதிர்கால வாழ்க்கை, உங்கள் பிள்ளைகளின் வருங்கால வாழ்க்கை என்கிற போது தீர யோசியுங்கள். இன்றைக்கு நாங்கள் வந்து இங்கே மேடை அமைத்து பேசுகிறோம். நாளை இன்னொரு கட்சி வந்து பேசும், அதற்கு மறுநாள் வேறொரு கட்சி வந்து பேசும். எல்லாவற்றையும் கேளுங்கள். ஆனால் யார் சரியானவர்கள் என்று தேர்ந்தெடுக்கிற கடமை உங்களுக்கு. இதைத்தான் நீங்கள் செய்தாக வேண்டும் என்று நிர்பந்திக்கிற உரிமை எனக்கும் இல்லை, எவருக்கும் இல்லை. உங்களிடம் வந்து கரங்கூப்பி வாக்களியுங்கள் என்று கேட்பதுதான் எங்கள் நிலைமை. இதை நான் வருத்தத்தோடு சொல்லவில்லை, பெருமிதத்தோடு சொல்கிறேன். இதற்காக ஒரு உதாரணத்தை அல்லது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய உண்மையை இளைஞர்களுக்கு, தாய்மார்களுக்கு, நண்பர்களுக்கும் சொல்ல விரும்புகிறேன். 1920ஆம் ஆண்டிலிருந்து இந்தியாவில் தேர்தல் நடைபெற்றது. அந்த தேர்தல்கள் முதலில் நடைபெற்ற போது தமிழ்நாட்டில் திராவிட பேரியக்கம் நீதி கட்சி வெற்றி பெற்றது. பின்னர் மெல்ல மெல்ல அது நடந்து 1947 விடுதலை அடைந்து 50 குடியரசாகிறோம். நான் இதை விரிவாக விளக்க விரும்பவில்லை. அந்த போன் பேசுகிற குடியரசு என்று சொன்னால் என்ன? முடியரசு என்று சொன்னால் ஒரு மன்னர் நாடாழ்வார், அவர் வைத்தது சட்டம், இட்டதுதான் வேதம். ஒருவனை தண்டிக்க வேண்டும் என்றால் யாரையும் கேட்காமல் தலையை சீவு என்று கூட சொல்லலாம். ஆனால் குடியாட்சியில் அது முடியாது. நீதிமன்றம் என்று ஒன்று உண்டு, சட்டத்தை நிலைநாட்ட, மக்களுக்கு புகலிடம் தர. அதற்கு மேலாக நம்மில் ஒருவர் நாடாளலாம்.
அந்த நம்மில் ஒருவரை நாமே தேர்ந்தெடுப்போம். அதுதான் குடியாட்சி முறை. இதில் முக்கியமானது, இந்த 20 இருந்து 50 குடியரசாக மாறுகிற வரை இந்த நாட்டில் என்ன நிலைமை தெரியுமா? தேர்தல் நடந்தது பல காலகட்டங்களில். ஆனால் தேர்தலில் வாக்களிக்கிற உரிமை சொத்து வரி செலுத்துபவர்களுக்கும் வருமான வரி செலுத்துகிறவர்களுக்கும் மட்டும்தான் இருந்தது. எல்லோரும் வாக்குச்சாவடிக்கு செல்ல முடியாது. இந்த சூழலில் குடியரசாக மாறுகிற போது அரசியல் சட்டம் ஒன்று தேவை என்கின்ற நிலை நமக்கு வருகின்றது. அரசியல் சட்டம் என்றால் தோன்றியதை எழுதுவதல்ல. இந்த நாடு, வாழ்கிற மக்கள், இங்கு பேசப்படுகின்ற மொழிகள், இருக்கக்கூடிய பண்பாடுகள், கலாச்சாரம், இதனுடைய பின்னணி, வரலாறு எல்லாவற்றையும் யோசித்து பார்த்து நமக்கான ஒன்றை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்கிற போது இந்தியாவில் இருக்கிற மிகச்சிறந்த அறிஞர்களை ஒன்று கூட்டி ஒரு குழு உருவாக்குகிறார்கள். பெரிய வார்த்தை அல்ல. திராவிட முன்னேற்ற கழகத்து மேடை என்பது வெறும் பிரச்சார மேடை அல்ல, இது மாலை நேரத்து பல்கலைக்கழகம் என்று அண்ணா சொல்லியிருக்கிறார். எனவே நான் இதை உங்களுக்கு விளக்குகிறேன். இப்படி தேடிய அந்த அறிஞர்கள் குழுவினுடைய அந்த அமைப்பினுடைய பெயர் அரசியல் சட்ட நிர்ணய சபை குழு. அதில் விவாதிக்கிறார்கள், பலவற்றை பேசுகிறார்கள். இன்னொரு கூடுதல் தகவல், உலகத்திலேயே அதிக காலம் விவாதிக்கப்பட்ட ஒரே அரசியல் சட்டம் இந்திய நாட்டின் அரசியல் சட்டம். 3 ஆண்டுகள் விவாதிக்கும். அப்படி விவாதித்து உருவாக்கப்பட்ட அதை எல்லோரும் பேசியதை தொகுத்து எழுதிய பெருமை டாக்டர் அண்ணல் அம்பேத்கருக்கு வந்து செல்கிறது. அந்த விவாத மன்றத்தில் அம்பேத்கர் அவர்களும் பண்டித நேரு அவர்களும் ஒரு கருத்தை முன்வைத்தார்கள். என்ன தெரியுமா? இது என்ன, இந்த நாட்டில் எல்லோரும் தான் வரி தருகிறார்கள், ஆனால் ஒரு சிலர் தான் வாக்களிக்க வேண்டும், மற்றவர்களுக்கு இல்லை என்ற நிலையினை மாற்றி இனிமேல் 21 வயதான எல்லோருக்கும் வாக்களிக்கிற உரிமை என்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறார்கள். உடனே எல்லோரும் ஏற்கவில்லை. அந்த மன்றத்தில் இருந்த பலர் அதை எதிர்க்கிறார்கள். தவறு செய்கிறீர்கள், நீங்கள் 2 பேரும் பெரிய தலைவர்கள் தான், ஆனால் நீங்கள் சொல்வதை ஏற்க வேண்டும் என்ற அவசியம் எங்களுக்கு இல்லை. எங்கள் கருத்து, நாடாள்வது யார் என்பதை தேர்ந்தெடுக்கிற உரிமை படிப்பறிவில்லாத பாமரனிடம், ஏழைகளிடம் ஒப்படைப்பீர்களானால் பலவீனங்களுக்கு ஆட்படுவார்கள், உணர்ச்சி வசப்படுவார்கள், தவறான ஆட்சிகள் உருவாக நேரிடும். இந்த முடிவை நீங்கள் மாற்றுங்கள் என்ற போது இந்த 2 தலைவர்களும் என்ன சொன்னார்கள் தெரியுமா? எந்த ஏழை தருகிற வரிப்பணத்தை கொண்டு இந்த அரசாங்கம் நடக்கிறதோ அந்த ஏழையின் வீட்டு வாசலில் ஓட்டு கேட்பதற்காகவாவது நீயும் நானும் போய் நின்றாக வேண்டும் என்றார்கள். அந்த 21-18 அவர்கள் சொன்னதற்கு ஏற்ப இப்போது நான் வந்திருக்கிறேன், வாக்களியுங்கள் என்று கேட்டேன். ஓபிஎஸ் வந்திருக்கிறார் வேட்பாளராக. என் தம்பி தங்க தமிழ்ச்செல்வன் ஒரு வீரன் வந்து நிற்கிறான் உங்கள் முன்னால். முதலமைச்சரும் வருவார், பிரதமரும் வருவார். யாராக இருந்தாலும் கடைக்கோடி குடிமகனிடம் வந்து எனக்கு வாக்களியுங்கள் என்று கேட்கிற உரிமையை தந்த அரசியல் சட்டம் கொண்ட நாடு இந்த நாடு. ஆக முதலில் நீங்கள் யார் என்பதை உணருங்கள். லவ் யுவர் செல்ஃப் என்று சொல்வார்கள். நம்மை நாமே மதிக்க வேண்டும், நம்மை யார் என்று உணர வேண்டும். நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. இவ்வளவு பெரிய தலைவர், எவ்வளவு பெரிய நாடாளுகிற பொறுப்பில் இருந்தாலும் உங்களை நாடித்தான் வர வேண்டும் என்றால் உங்கள் கையில் இருக்கிற வாக்குச்சீட்டு, அதன் அருமையை உணருங்கள், சரியாக பயன்படுத்துங்கள். இதுதான் என் வேண்டுகோள். இதுதான் முதல் வேண்டுகோள். ஏழை பணக்காரன் வேறுபாடு கிடையாது. எல்லா இடங்களிலும் உண்டு, எல்லா இடங்களிலும் சாதி வேற்றுமை உண்டு. எனக்குள்ள மகிழ்வு என்ன தெரியுமா? நான் திராவிட முன்னேற்ற கழகத்தை தேர்ந்தெடுத்து சேர்ந்தவன், உணர்ச்சி வசப்பட்டு சேர்ந்தவன் அல்ல. நான் கல்லூரி பருவத்திலேயே பல அரசியல் கட்சிகளை பார்த்து என் மனதுக்கேற்ற, இந்த நாட்டுக்கேற்ற இயக்கம் இது என்று சேர்ந்ததில் கண்டவை ஏராளம், மகிழ்ந்தது ஏராளம், உணர்ச்சி பெற்றது ஏராளம். இன்றைக்கு அண்ணன் ஓபிஎஸ் நம்மளோடு வந்து இணைந்திருக்கிறார். அவரை மனமோந்து வரவேற்றோம். இப்படி ஒரு எளிமையான மனிதன் நம்முடைய முகாமிற்கு தாய் கழகத்திற்கு வந்திருக்கிறார். காரணம், அவர் அங்கே இருந்திருந்தாலும் கூட அவருடைய பண்புகள் நாங்கள் பாராட்டக்கூடிய அளவிற்கு, நீங்களும் பல நேரங்களிலே அவரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு இருந்திருக்கிறீர்கள். இதோ இந்த மேடையில் இருக்கிற பல பேர், லட்சுமணன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், குழந்தை வேலுவும் நானும் 78 இருந்து மாணவர் அணியில் இருந்தவர், 1978 இருந்து சேர்ந்து பணியாற்றியவர். தமிழ்ச்செல்வனை விட்டுவிடுங்கள், வேட்பாளரை விட்டுவிடுங்கள். இந்த பக்கம் இருக்கிற புருஷோத்தமன், மற்றவர்கள் எல்லோரும் எனக்கு பழக்கம் 30-40 ஆண்டுகள். ஆனால் இவர்களில் யாரும்
என்ன ஜாதி என்று எனக்கு தெரியாது, நான் தெரிந்து கொள்ள முனைந்தது இல்லை. இங்கே வயதில் மூத்தவர்கள் அண்ணன், வயதில் இளையவர்கள் தம்பி, வயதில் ஒத்தவர்கள் தோழர்கள் என்ற நிலையை உருவாக்க இந்த இயக்கம் என்ன பாடுபட்டது என்பதை தயவு செய்து பெரியவர்கள் உணரலாம். ஏழை பாகுபாடு இல்லை, பணக்காரன் ஏற்றத்தாழ்வு இல்லை. இப்படிப்பட்ட நிலை என் கட்சியில் இருந்தால் போதாது, நாட்டிலும் இருக்க வேண்டும் என்றால் எப்படி? உங்களுக்கு இல்லாத அனுபவமா? எந்த இடத்திற்கு போனாலும் ஏதோ ஒரு வகையில் அனுபவப்படுகிறீர்களே, அந்த வகையில் நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு திருமணம் நடைபெறுகிறது. அந்த திருமண வீட்டாருக்கு ரொம்ப நெருங்கிய சொந்தம் ஒரு பெண் செல்கிறார், அழைத்தார்கள் என்பதற்காக. ஆனால் ஏழை அவர், தவிர்க்க முடியாமல் செல்கிறார். அந்த நிகழ்ச்சிக்கு செல்கிற போது கூட ஒரு பட்டுப்புடவை கிடையாது, ஒரு பழைய கைத்தறி புடவை அணிந்து கொண்டு போகிறார். கழுத்தில் வெறும் மஞ்சள் கயிறு, ஏற்கனவே போட்டிருந்த கவரிங் சங்கிலியினால் கருத்து போன கழுத்து, இடுப்பிலை குழந்தையோடு. சொந்தம் விட்டு போகக்கூடாது என்ற திருமண வீட்டுக்கு போகிற போது வாசலில் நிற்கிற அந்த உறவினர், ரொம்ப நாள் ஆச்சு என்று அழைப்பதில்லை, பாபா இப்போதான் வந்தியான்னு சலிப்போடு அழைப்பார். ஆனால் அதே நேரத்தில் சொந்தம் இல்லாத ஒருவர், அந்த தெருவிலே வாழ்கிற ஒருவர் காரில் வந்து பட்டுப்புடவையோடு கழுத்து நிறைய நகைகளோடு இறங்குகிற போது வாய் நிறைய சிரிப்போடு இருகரங்கூப்பி உங்களைத்தான் எதிர்பார்த்தோம் வாருங்கள் என்று முதல் வரிசையில் கொண்டு போய் உட்கார வைப்பார். இந்த பெண் நினைப்பார், சொந்தம்தான், நமக்கு மரியாதை இல்லை, அவர்கள் யாரோ ஆனால் மதிக்கிறார்கள், சரி இருக்கட்டும், உறவு விட்டு போகக்கூடாது என்று உட்கார்ந்திருப்பார். திருமணம் முடியும், பந்தி பரிமாறுவார்கள். பிள்ளை ரொம்ப நேரமாக பசிக்கிறது என்கிறதை சாப்பிட செல்லலாம் என்று எழுந்தால் உனக்கு என்ன அவதி என்று சொல்லிவிட்டு முதல் வரிசையில் இருந்தவரை கூட்டி கொண்டு போய் உட்கார வைத்து அவர் சாப்பிட முடியாத, சாப்பிடக்கூடாத எல்லாவற்றையும் இலையில் கொட்டி, எதையும் சாப்பிடாமல் அப்படியே அள்ளி கொட்டி, பசிக்கிறது என்று குழந்தையோடு வந்த பெண்ணை பார்த்து மிச்சம் இருந்தால் தரக்கூடிய சமுதாயம் இந்த சமுதாயம். ஒரு கணம் யோசியுங்கள், அந்த பெண் வீடு திரும்புகிற போது மனநிலை எப்படி இருக்கும்? வீட்டிலே வந்து படுக்க போகிற போது தூக்கம் வருமா? அவமானம் போட்டு உழைக்குமா? காசு இல்லை என்பதால் என் உறவு என்னை அவமதிக்கிறது, என் ஊர் என்னை மதிக்கவில்லை என்று தவித்து துடிக்கின்ற இந்த அனுபவம் பெண்களுக்கு இல்லை, ஆண்களுக்கும் உண்டு. அதுதான் இன்றைய சூழல்.